கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமியில் வாழ்வது நிரந்தரமாக, மனுஷன் வாழ்வது நிச்சயமாக நிரந்தரம் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் மனுஷனுக்கு இந்த பூமியில் ஒரு முடிவு இருக்குது. இந்த முடிவுக்கு அடுத்து ஒரு நிரந்தர வாழ்க்கை ஆண்டவர் மனுஷனுக்கு வச்சிருக்கிறார். அதுதான் பரலோகம், நரகம் என்கிற இரண்டில் ஏதாவது ஒன்று. எல்லா மனுக்குலமும் விரும்புவது எப்படியாவது அந்த பரலோகத்துக்கு போயிடணும், எக்காரணம் கொண்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் எந்தெந்த வயசுலையோ எப்படியோ சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புகிறாங்க. ஒரு காலத்தில் நான் இதெல்லாம் அறியாமல் போயிட்டேன், நான் செஞ்ச தவறு 1-2 இருக்குது, இயேசு எனக்கு மன்னிப்பாரா என்று இயேசு நாமத்தினால் மன்னிப்பை பெற்று மறுபடி சாட்சியாய் வாழுகிறவர்கள் இந்த பூமியில் பெருகி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பரலோகம் வேணும், நரகம் போயிடக்கூடாது. வாழ்கிற வரைக்கும் தான் இந்த பூமியில் ஏனோ தானோ வாழ்ந்துட்டோம். ஆனால் போகிற இடமாவது நீ நிம்மதியாக இருக்கணும், அந்த பரலோகத்தில் போய் உட்காந்துடணுங்கிற எண்ணங்கள் எல்லாருக்கும் உண்டு. அப்போ பரலோகம்தான் மெய்யான வாழ்க்கை என்பது மனுஷங்களுக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. பரலோகம்தான் மெய்யான வாழ்க்கை. இந்த மனுஷனுக்கு பூமிக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குது, மரணித்த பிறகு போய் நிற்கிற இடம் பரலோகம்தான் தெரியுது. தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்? ஒரு நாள் பரலோகம் போயிடுவோனே வாழக்கூடாது. பரலோகத்திலிருந்து தான் எல்லாமே அதுக்கடுத்து பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியில் மனுஷன் நன்மையான எல்லாமே பரலோகத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். பரலோகம்தான் நம்ம போகிறோம், பரலோகம்தான் நமக்கு போகிறோம்னு எல்லாமே சொல்கிற மனுஷன் பரலோகத்தின் தேவனை ஒவ்வொரு காரியத்துக்கும் தேடவே மாட்டாங்க. எல்லா காரியமும் என்ன தெரியுமா? எங்களுக்கு திறமை இருக்குது, எங்களுக்கு அறிவு இருக்குது, எங்களுக்கு விவேகம் இருக்குன்னு கடைசி எல்லாம் தோற்று போய் முடிஞ்சு போகிற வாழ்க்கையில் கடவுளே கைவிட்டான்னு அழுவாங்க. அந்த கடவுளை தேடினாங்களா? அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து தான் உண்டாக்கின எல்லாவித நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், மனிதர்கள் எல்லாரையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லா உயிரினங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏற்ற தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த மனுஷனுக்கு ஒரு அக்கறை வேணும். பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளணும். நாம் பரலோகத்துக்கு தான் போகிறோம். அப்போ அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒவ்வொரு காரியத்துக்கும் வேண்டிக் கொள்ளணும். அறிவு இருக்குன்னு ஒரு நாளில் செயல்பற்றக்கூடாது, எனக்கு பலன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் செயல்பற்றக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேடணும். பாருங்கள், தன்னுடைய அறிவினால் சாதிச்சலாங்கும் போது திடீர்னு அந்த அறிவே அவங்களுக்கு பிரச்சனையாயிடுது. பலத்தினால் சாதிச்சலாங்கும் போது உடம்பு முடியாமல் போயிடுது. டோட்டலாக எல்லாமே டேமேஜ் ஆன மாதிரி நிற்கும். பரலோகத்தின் தேவனை தேடணும். அதற்குத்தான் அருமையான சங்கீதக்காரன் இங்கே பாடியிருக்கிறார். சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு பர்வதம் இருக்குது, அது பரலோகத்தின் பர்வதம். அந்த பர்வதத்தின் மேலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அமர்ந்திருக்கிறாரு. பரலோகத்தின் தேவன் அமர்ந்திருக்கிறாரு. எனக்கு இந்த பூமியில் எல்லாவித ஒத்தாசையும் அவர்கிட்ட தான் இருந்து வரணும். அவர் தந்தாதான் எனக்கு முடிவில் பரலோகம் என்பதை என்றைக்கு இந்த சங்கீதக்காரர் அறிந்தாரோ அந்த நாளிலிருந்து அவர் பரலோகத்தின் தேவனையே நோக்கி வேண்டுகிறார். எந்த ஒரு உதவி வேணுமானாலும், எந்த விதமான ஒரு வேலை செய்ய பலன் வேண்டுமானாலும் எல்லாவற்றிற்கும் கண்களை ஏறெடுக்கிறாராம். ஒத்தாசை வரும் பரலோகத்தை நோக்கி. ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகிறாருன்னு தெரியும். அவங்க மனைவி பிள்ளைங்களாம் வேண்டுனாங்களா? அதெல்லாம் யார் அறிஞ்சிக்கிட்டாங்களோ அவங்க தெளிவாக வேண்டுகிறாங்க. இதுதான் பரலோகத்தின் தேவனை அறிஞ்சிக்கிட்டோங்கிற அர்த்தம். இன்னைக்கு பரலோகத்துக்கு காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற எல்லாருமே வேண்டுதல்னா உலகத்துக்காக பயங்கரமாக வேண்டுவாங்க. ஆனால் இவங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டிருக்க மாட்டாங்க. தங்களுடைய பிள்ளைகள் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் பரலோகத்தின் தேவன் வருகிறார் என்றால் இவங்களுக்கு பயம் வருது. அவர் வருவது நிச்சயம்தான், அந்த வருகைத்தானே காத்திருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் தன்னை அறிக்கையிடணுங்கிற எண்ணம் இல்லைல்ல. அப்படி அறிக்கையிட்டும் பயம் வரும். ஏன்னா முடிவு அவர்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிடையாது. என்றைக்குமே பாருங்கள், நல்லா பரீட்சை எழுந்தாலும் அந்த பிள்ளை ரிசல்ட்டு வரும்போது ஒரு பயத்தில் தான் இருக்கும். அது முழு மார்க் எடுக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, பாஸ் மார்க் எடுக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, ரிசல்ட்டு வரும்போது அதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்? நம்ம நல்லா தான் எழுதணும், ஆனால் மார்க் எப்படி வருதுன்னு தெரில. நம்ம எழுதுனதே இப்படி தான் எழுதியிருக்கோம், நமக்கு என்ன மார்க் வருதோங்கிற பயம் இருக்கும். ரிசல்ட்டு தான் தீர்மானிக்குது இவங்க யாருன்னு. அதனால் நம்ம வாழ்கிறதுனால நம்ம சரியாக வாழ்ந்துட்டோம்னு சொல்ல முடியாது. சரியாக வாழ்ந்தது உங்களுடைய மனசாட்சிக்கு நல்லது. தேவன் கொடுத்தபடி வாழ்ந்திருக்கீங்களா? தேவனை நோக்கி பார்க்க வெக்கம் இருக்காது. இல்லைன்னா ஒரு வெக்கம் வந்துடும்.
உலகத்தை ஏமாத்திட்டோம், அவருக்கு எல்லாம் தெரியுமேங்கிற ஒரு வெக்கமாக இருக்கும். அப்படியே அந்த சூழ்நிலை அது வெக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒவ்வொரு நாளும் அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கும். தற்பரிசோதனை அவசியம். அப்போ பரலோகத்தின் தேவனை நோக்கி எல்லா விதத்திலும் வேண்டணும். ஏன் வேண்டணும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் உண்டாக்குனது அவர் தான், பூமியையும் உண்டாக்குனது அவர் தான். மனுஷனுக்கு இந்த வானமும் பூமியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பூமியில் எல்லா வித விளைச்சலும் இருக்குது. உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், உண்ண உணவு, எல்லா வசதியும் இந்த பூமியில் இருக்குது. ஆனால் இந்த பூமியில் எல்லாமே சரியாக வருவதற்கு வானத்திலிருந்து சில காரியம் வர வேண்டியிருக்குது. சரியான தட்ப வெப்பநிலை, சரியான பருவ காலநிலை மாற்றம், சரியான காலத்தில் வெயில், சரியான காலத்தில் குளிர், சரியான காலத்தில் பருவமழை, முன்மாறி பின்மாறி என்கிற மழையும் தேவை. இது எல்லாம் தேவை. அப்போ வானத்திலையும் மனுஷனுக்கு தேவையானது ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆகவே தான் இந்த சங்கீதக்காரர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற என் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன், என் கண்கள் அவரே நோக்கி இருக்கணும். எல்லா வித சூழ்நிலையும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரே தான் நான் நோக்கி பார்த்து கேட்பேன் வச்சிருக்கிறார். இரண்டாவதாக அந்த தேவன் யார் என்று சொல்லுகிறாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு மனுஷனுக்கு தேவை ஒன்று வானத்திலேருந்து வேணும், இல்லை பூமியிலேருந்து வேணும். வானத்திலேருந்து தேவையா? விவசாயிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். விவசாயிகள் எப்போவுமே முக்காவாசி நிலங்கள் வானம் பார்த்த பூமி தான். வானம் மழையை பெய்தாதான் பூமி தன் விளைச்சலை தரும். அப்போ வானம் பார்த்தே அமர்ந்திருக்காங்க. அவங்க இறை நம்பிக்கையில் பயங்கரமாக இருப்பாங்க. ஆண்டவனே எனக்கு மழையை தாருன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், பரலோகத்தில் வீட்டிருக்கிற கர்த்தர் மனுஷனுக்கென்று பரலோகத்தை தருகிறாரு. அவன் அந்த பரலோகம் வரணுமானால் பரலோகத்தின் தேவனை அறிந்த பிறகு இந்த பூமியிலே வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி எந்த உதவினாலும் சரி பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டணும். கண்களை அங்கேயே தான் வைக்கணும். பைபிள் படித்தாலும் கண்கள் அங்கே தான். என்னது, பைபிள் முழுவதும் கற்றுக் கொடுப்பது பரலோகத்தை நோக்கி பார். உன் தேவனாய கர்த்தர் யார்? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரணும். அப்போ வானத்தின் பனினாலும் சரி பூமியின் கொழுமையினாலும் சரி கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. அவர் பரத்தில் இருக்கிறார். பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து வாசித்த வசனத்தின்படி வானத்தையும் பூமிக்கும் உண்டாக்கின கர்த்தரே எனக்கு இந்த உதவியை செய்யணும்னு கேட்கணும். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டாரு, நமக்கு எல்லா வித வசதிகளும் வச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லா வித வசதிகளோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? பூமியில் என்னென்னமோ சம்பவிக்கும். எல்லாத்துக்கும் மனிதன் தப்பித்து போகக்கூடியது தான் ஞானம், பலன், அறிவு, விவேகம் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். எதுவுமே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருப்போம் அப்படின்னா சரீரம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதற்கேற்ற சில வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி வரும், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமும் வரும், எல்லாருக்கும் கண்கலங்கிற காலமும் வரும், எல்லாரும் சந்தோஷப்படுகிற காலமும் வரும். பூமியில் எல்லாமே ஒன்று போல தான் சம்பவிக்கும். அதை ஆண்டவர் வச்சுருக்க. அப்போ ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் வேண்டணும் பரலோகத்தின் தேவனை நோக்கி, அதான் இங்கே வேண்டுகிறார். அடுத்ததை பாருங்க, 3ஆம் வசனம், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கால் தள்ளாடாத ஒரு வாழ்க்கை வேணும். எங்கேயும் போயிடலாங்கிற மனதைரியம் இருக்கலாம். ஆனால் காலில் பலன் இல்லைன்னா, இல்லை போய்கிட்டு இருக்கும்போதே தள்ளாடி விழுந்தாச்சுன்னா, இது உலக ரீதியாக. இன்னொன்று ஆவிக்குரிய ரீதியாக இருக்குது. பாவம் இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு பாவத்தில் சரிக்கிடுவாங்க. 2 விதமான காரியத்துக்கும் காலை தள்ளாட விடாதவர் பரலோகத்தின் தேவன். அவர் காத்து கொண்டே இருக்கிறவர், ஒரு நாளும் உறங்கவே மாட்டார். அவர் யாரை காக்கிற தேவன் என்று இங்கே மறுபடியும் சொல்லப்படுகிறதுனா 4ஆம் வசனத்தில் சொல்லப்படும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஏன் இஸ்ரவேலை ஏன் குறிப்பிட்டு சொல்லுகிறார்? வானம் பூமி உண்டான காலத்திலிருந்து, மனுக்குலத்தை தேவன் பூமியில் படைத்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் சொல் கேட்டு தேவனே நடத்தி வருகிற ஒரு கூட்டம் அந்த இஸ்ரவேலர்கள். அவருடைய எல்லா ஜீவியங்களும் வரலாற்றில் எழுதப்பட்டு தான் இருக்குது. அப்போ அந்த இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன பண்ணலை? தூங்கும்ல உறங்கும்ல. அவ்வளோ தூரம் காக்கிற தேவனை தான் நீங்கள் வணங்குறீங்க. ஆகவே அப்படிப்பட்டவரை நீங்கள் வணங்குறதுனால உங்களுக்கும் எந்த போராட்டமும் ஒன்றும் செய்யாது. எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்கள் காலை தள்ளாட விடாமல் உங்களை காக்கிறவர் உறங்காமல் காத்து நடத்துவார் என்று சொல்கிறார். அதற்கடுத்தபடியாக என்னது? கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்காராம். இன்னொன்று என்னதான், வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறாராம்.
வசனம் என்றைக்குமே பொய்யே இல்லைங்க. வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறாருங்கிறது எவ்வளோ உண்மை தெரியுமா? இந்த பூமியில் மனிதன் காலையில் எந்திரிச்சு இரவு தூங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இவனை சுற்றி இவனுடைய நிழல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மனுஷனுடைய நிழல் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. சூரியன் ஒருவேளை நேராக உச்சிக்கு நேராக வந்தாலும் அந்த நிழல் என்னாகும்? கால் பக்கத்தில் விழுந்தான் கிடக்கும். தன் நிழலை தானே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எந்த சூழ்நிலையும். அதான் சொல்லுங்க, உனக்கு வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறா. அந்த நிழல் விலகுமா? உங்களை விட்டு விலகாது. அதுபோல் கர்த்தரும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். விலகாத தேவனை விலகாதபடி இருதயத்தில் வேண்டிக்கணும்ல. சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தரை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்? அவர் என்னை காக்கிறவர். அவர் உறங்க மாட்டார், தூங்க மாட்டார். என் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறவர். எனக்கு ஒரு நிழல் எனக்கு இல்லாமல் இருக்குமா? இருக்குது. அந்த நிழல் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட அந்த ஒரு காரியம்! ஆகவே தான் எல்லாவித சூழ்நிலையும் வெற்றி பெற்றாங்க. அதுக்கடுத்தபடியாக என்னது? 6ஆம் வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லாவித பாதிப்பும் மனுஷனுக்கு வருது, ஆனால் அது அவர்களுக்கு சேதாரம் கொடுக்காதபடி கர்த்தர் நடத்துவார். வியாதியோ வறுமையோ வராது என்று இல்லை, வந்தாலும் சேதப்படுத்தாது, சேதமே படுத்தாது. வெயிலுக்குரிய சில பிரச்சனைகள் வரலாம், குளிருக்குரிய சில பிரச்சனைகள் வரலாம், எதுவும் வரும். ஆனால் உங்களை பயங்கரமான சேதத்தில் கொண்டு போய் அடுத்து எழுந்திருக்கவே முடியாத ஒரு எண்ணத்தில் போய் விட்டுறாது. உங்களை திரும்பவும் தூக்கி நிறுத்தும். வசனத்தை நன்றாக உற்று கவனிக்கணும். சேதப்படுத்துவதில்லை, ஆனால் அப்படி அறிகுறி வந்து போகுது உங்களுக்கு தான் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். எந்த வயசு முடிஞ்சு ஒரு புது வயசு பிறகுனா அவங்க ஒரு காய்ச்சல் ஜலதோஷம் எல்லாம் தாண்டி தான் வருவாங்க. ஏன்? அது வரலைன்னா மொத்தமாக நுரையீரல் பாதிக்கப்படும், இல்லைன்னா பெரிய பாதிப்பு வரும். அதுவே வந்து கடந்து போய்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை பாருங்கள், நல்லா இருக்கும். ஏன்? அதில் சேதாரமே இருக்காது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதே இல்லை. உங்களை உருவாக்குவதற்கான வேலை வேணால் நடக்குமே தவிர அது உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்கிற எண்ணத்தோட இந்த சங்கீதக்காரர் பரலோகத்தின் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறார். அப்போ வெயில் நேரம் அதிகமாச்சு, எலுமிச்சம்பளை ஜூஸை குடி, அதை குடி, இதை குடி, எதை குடித்தாலும் ஜெபம் வேணும். இந்த வெயில் என்னையும் எங்களையும் தாக்காதபடி உடைய ரத்த வெளிக்குள் மறைத்துக் கொள்ளுங்கிற ஜெபம் வேணும். அந்த வெயில் காலத்தில் எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும், தேவையில்லாமல் எங்கேனாலும் போகணும்னு போகக்கூடாது. மழை காலம் எல்லா விதத்துலையும் தேவனிடத்தில் கேட்டு செய்கிறீங்கன்னா ஒத்தாசை வந்து கொண்டே தான் இருக்கும். கடைசியாக கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமா, இந்த சரீரம் இந்த பூமிக்குரியதாக போகும். ஆவியில் நம்ம ஒன்றை உணரணும், பரலோகம் நமக்கு உண்டு என்பதை உணரணும். அப்போ அந்த ஆவியில் பரலோகத்துக்கான வேலையை செய்ய இந்த சரீரத்தில் அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்தா முடிவில் செல்கிறது என்னது? உயிர் தான். இந்த உயிர் என்கிற அந்த ஆத்துமா ஆண்டவர் செய்கிற எல்லா வேலையும் புரிஞ்சுக்கோங்க. சொல்லுவீங்க, நான் கர்த்தரே நம்பியிருக்கேன், ஆனால் ஏன் இந்த சரீரத்தில் எனக்கு இந்த உபாதை அது இது, ஏன்னா ஆண்டவரே நம்பியிருக்கேன், எனக்கு இப்படி வந்துச்சு. ஆனால் உங்கள் ஆத்துமாவை பாருங்களேன், கேடு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளம் கேடு சிந்திக்காது, கேடானதை செய்யணும்னு நினைக்காது. ஏன்? அவர் உங்கள் ஆத்துமாவை காக்கிறவர். இந்த உலகத்தில் உயிரோடு வாழணுங்கிற நம்பிக்கை தான் மனுஷனுக்கு இருக்கே தவிர அதுக்கான வேலையை செய்கிறாங்களே தவிர போகிற இடத்துல உயிரோடு வாழ்வதற்கான வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க. கடவுளை தேடுறது 5 நிமிஷம், தேவனை தேடுறதுக்கு 5 நிமிஷம். ஆனால் தான் மனைவி பிள்ளையை பார்க்கறதுக்கு வேலையை பார்க்கறதுக்கு எத்தனை மணி நேரம்? 5 நிமிஷம் தேடினா எப்படி தேவன் உனக்கு வருவார்? அதான் ஆண்டவர் சொன்னார், உனக்குன்னு ஒரு ஓய்வு நாளை தரேன், அந்த ஓய்வு நாள் முழுவதும் என்ன நீ தேடு. ஏன்? உன்னை நடத்தி வந்த பாதையை பாரு, எல்லா ஆபத்துகளுக்கும் கண்ணிகளுக்கும் உன்னை விலக்கி காத்திருக்கிறேன். இவ்வளவு காத்து வருகிற நான் உன்னை அந்த பரலோகத்து வரைக்கும் அழைத்து சென்று பரலோகத்தையும் காத்துக்கொள்வேங்கிற நிச்சயத்தை மனிதன் சிந்திக்கணுமா? அதனால தான் எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஓய்வு நாள் இருக்குது. நம்ம மனைவி கூட்டு போக மாட்டா பரலோகம், நம்ம பிள்ளைய கூட்டு போகாது பரலோகம், நம்ம தான் பரலோகத்தை பார்த்து போனோம். அதே மாதிரி தான் நம்ம மனைவி பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு தான் அந்த பரலோகம் தெரியணும். இயேசு உங்களையும் என்னையும் நம்ப பண்ண வாழ்க்கை, இந்த பூமியில் உனக்கு உயர்வை தருவேன்லாம் நம்பவே பண்ணலை. பொய் சொல்லாத தேவன். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சு நிற்கிறேன். என்னை நம்பி இருக்கிற நீயும் உலகத்தை ஜெயிக்கணும். அப்போ ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் நீ விடணும்.
ஆசை இச்சைகளை விட்டாலே உலகத்தை ஜெயிச்சிட்டோம் தான் அர்த்தம். கர்த்தர் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறாவும் இருக்கிறாரு. எல்லாவற்றிலும் கர்த்தர் தேவை. பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க, விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுக்கணும். ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறந்த குழந்தையை போல் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்யணும்.